மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனிடத்திலேயே தம்முடைய பாசத்தை நேசத்தை வைத்திருப்பதாக திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே பலகால் தெரிவித்து வருகின்றார். அந்த எம்பெருமானுடைய பல பல நிலைகளையெல்லாம் அனுபவித்தவர் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதியிலே அந்த எம்பெருமானிடத்திலே தாம் என்ன வேண்டுகிறார் என்பதை தெரிவிக்கிறார். அவர் வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என்கொல் என்றே எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டார். இன்னும் என்னை வீடு பெற்றவனாக மெய்யே செய்யாதது என்ன காரணத்தினாலே நீயே சொல்லு என்று அவனிடத்திலே கேட்டார். இருந்தாலும் எம்பெருமான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை சற்று ஆராய வேண்டும் என்பதற்காக சில கேள்விகளை கேட்டிருப்பான் போலும். என்னை தவிர உமக்கு வேறு ஆரிடத்திலும் ஈடுபாடு இல்லையோ என்று தெரிந்து கொண்ட பிற்பாடன்றோ உமக்கு நான் வீடு பேறு தருவது என்று எம்பெருமான் சொன்னானோ என்னவோ. உடனே அவர் நேசபாசம் எத்திரத்தும் வைத்திடேன், உம்மை தவிர நான் வேறு யாரிடத்திலும் நான் நேசபாசத்தை வைக்க மாட்டேன் என்று ஆழ்வார் தெரிவித்தார். ஆனால் உலகத்திலே பல பல தேவதைகள் இருக்கிறார்களே, வேதம் கூட ச பிரம்மா ச சிவஹா சேந்திரஹா என்று பிரம்மா சிவன் இந்திரன் என்று 3 தெய்வங்களை எடுத்து இவர்களெல்லாம் கூட முக்கியமான தெய்வங்கள் என்று சொன்னார் போல் இருக்கிறதே என்ற ஐயம் எழுகிறது. ஆனால் திருமழிசை பிரான் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட தெய்வங்கள் என்ன, அந்த தெய்வங்களுடைய உலகங்கள் என்ன, இவையெல்லாம் கிடைத்தாலும் கூட அவ்வளவு ஏன் அவற்றோடு சேர்த்து உன்னுடைய மோட்சலோகமே கிடைத்தாலும் கூட அதை நான் விரும்ப மாட்டேன். பின் என்ன வேண்டும் என்னால் உன்னையே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டு ஆனந்தப்படுகிற அந்த நினைவினுடைய மகிழ்ச்சி இருக்கிறதே, அதற்கு ஈடு மற்றொன்று உண்டோ என்று இந்த பாசுரத்திலே, அதாவது இந்த 108வது பாசுரத்திலே எல்லாவற்றையும் வெறுத்து அந்த எம்பெருமானை பற்றின நினைவு அவனை எண்ணி எண்ணி மகிழ்வதே தமக்கு சால உருவது, தமக்கு சால விரும்புவது என்பதாக தெரிவிக்கிறார். கேடில் சீர் வரத்தனாம் கடும்பரத்தயனரன் நாடினோடு நாட்டமாயிரத்தன் நாடு நன்னினம் வீடதான போகமெய்தி வீட்டிருந்த போதிலும் கூடுமாதையல்லதொன்னு கொள்வனோ குறிப்பிலே. கேடில் சீர் வரத்தன் என்னால் அதாவது கேடு இல்லாத குறைவே இல்லாத வரத்தை உடையவன் பிரம்மா. அந்த பிரம்மாவனுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது கேடில் சீர் வரத்தன் என்று அவனை சொல்லுகின்றார். அப்படி குறைவே இல்லாத உயர்ந்த வரத்தை பெற்றிருக்கிறானாம் பிரம்மா. ஆகவேதானே அன்றோ அவன் எம்பெருமானுடைய திருநாபியிலேயே இருக்கக்கூடிய கமலத்திலேயே அமர்ந்து கொண்டு தன்னுடைய காரியத்தை எல்லாம் செய்கிறான். ஆயினாலே அவன்தான் கேடில் சீர் வரத்தன் என்று அவனை பிரம்மாவை தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தது கெடும் வரத்து அரண் என்றால், கேடில் சீர் வரத்தனாம் கெடும் வரத்து அயன் அரண். கேடில் சீர் வரத்தனாம் அயன், கெடும் வரத்தனாம் அயன். கெடும் வரம் என்னால் எல்லோரையும் கெடுப்பது, அதாவது அழிப்பதையே தனக்கு தொழிலாக வரமாக பெற்றிருக்கிறவன் என்றால் யார்? அவன்தான் ருத்ரன். இப்படி 2 பேரை சொன்னார். கேடில் சீர் வரத்தனாம் அயன், கெடும் வரத்தனாம் அரண். அதற்கு மேலே நாடினு அவனோ அவர்களுடைய நாடு என்னால் பிரம்மாவனுடைய நாடு சத்தியலோகம் என்றும், ருத்ரன் சிவனுடைய நாடு கைலாசலோகம் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கும் மேலே நாட்டமாயிரத்தன் நாடு. நாட்டமாயிரத்தன் என்னால் 1000 கண்களை உடையவன். அதாவது இந்திரனுக்கு 1000 கண்கள், உடம்பெல்லாம் கண்களாக இருக்குமாம். அதனால் அவனுக்கு கண்கள் 1000 என்றே ஒரு பெயரும் உண்டு. அவனை இங்க சொல்றார் நாட்டம் 1000. நாட்டம் என்றால் கண்கள், நாட்டம் 1000 என்றால் கண்கள் 1000 உடையவனான இந்திரன், அவனுடைய இந்திர லோகம். அதான் நாட்டமாயிரத்தன் நாடு நன்னினும். இதுவரை பிரம்மானுடைய லோகத்தை அடைந்தாலும் சரி, ருத்ரனுடைய லோகத்தை அடைந்தாலும் சரி, அல்லது இந்திரனுடைய லோகத்தை அடைந்தாலும் சரி என்று சொன்னவர் அதற்கும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுகிறார் என்னால், வீடதான போகமெய்தி
வீடு என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த போகம், அதாவது மோட்சலோகம், அதையே எய்தி வீற்றிருந்த போதிலும் நான் அந்த மோட்சலோகத்திலே இருந்தாலும் கூட அதையும் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டேன் என்கிறார். பின்ன என்ன வேணும் என்றால், வீடதான போகமெய்தி வீற்றிருந்த போதிலும் கூடுமாசை அல்லது ஒன்று. கூடுமாசை என்னால் எம்பெருமானோடு கூட வேணும் என்கிற ஆசை, அந்த ஆசையோடு கூடி இருப்பதை தவிர நான் இந்த லோகங்களையும் கூட நான் ஒரு பொருளாக மதிக்க மாட்டேன். ஒன்று ஒன்று குறிப்பில் கொள்வனோ, என்னுடைய நெஞ்சிலே வேறொன்றை நான் குறிப்பிலே கொள்ளுவேனோ, நிச்சயமாக கொள்ள மாட்டேன். அதாவது எம்பெருமானுடைய பரமபதத்தை அடைவதை காட்டிலும் எது உயர்ந்தது என்னால் அவனை அடைய வேணும் என்கிற ஆசை இருக்கிறதே, அந்த ஆசையோடு இந்த உலகத்திலேயே இருப்பது அதுதான் மிக உயர்ந்தது என்று இதை நம்மாழ்வாரும் கூட, நின் புகழில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினதோ நீ அவருக்கு வைகுந்தம் என்றருளும் வான் என்று இப்படியெல்லாம் காட்டி இருக்கிறார். ஆகினாலே அந்த எம்பெருமானுடைய லோகத்தை அடைவது ஒரு புறம் இருந்தாலும் அந்த எம்பெருமானோடு கூட வேணும் என்கிற ஆசையோடு கூடியிருப்பது எம்பெருமானுடைய உலகத்தை பரமபதத்தை அடைவதை காட்டிலும் உயர்ந்தது என்பதாக இப்படியெல்லாம் ஆழ்வார்கள் எல்லோரும் காட்டியிருக்கிற அர்த்தம்தான் இது. இந்த பாசுரத்திலே திருமழிசை பிரான் வீடு அதான போகம் எய்தி வீற்றிருந்த போதிலும் அதை நான் ஒரு பொருளாக நினைக்க மாட்டேன், பின் கூடுமாசை அல்லது ஒன்று குறிப்பில் கொள்வனோ என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்த பாசுரத்திலே எம்பெருமான் செய்த அதிமானுஷ சேஷ்டிதம், அதாவது மனிதர்களாலே செய்ய முடியாத காரியம், அதையெல்லாம் செய்து என்ன சொன்னார்? எம்பெருமானே, யார் யாரோ உன்னை துதிக்கிறார்கள், நானும் உன்னை துதித்தேன், அவ்வளவே. உண்மையாக உன்னுடைய பெருமையை அறிந்து கொண்டு நான் துதிக்கவில்லை. ஊராம் இலைக்க குருட்டாம் இலைக்கும் என்னும் என்று நம்மாழ்வார் அருளி செய்தாரே, அதுபோல எல்லாரும் துதித்தார்கள், நானும் துதித்தேன், அவ்வளவே என்று அடுத்தபடியாக பாசுரத்திலே அருளி செய்கிறார். சுருக்குவார இன்னியே சுருங்கினாய் சுருங்கியம் பெருக்குவார இன்னியே பெருக்கமைது பெத்தியோய் பெருக்குவார்கள் குணங்கள் தீர்த்ததேவதேவனென்னே இருக்குவாய் கணங்களே யானை மேற்கினேன். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், சுருக்குவாரை இன்றியே சுருங்கினாய். எம்பெருமானை சுருங்க வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லையாம், யாரும் அவனுக்கு நியமிக்க முடியாது, கட்டளையிட முடியாது, அவனை வேண்டிக் கேட்கவும் இல்லை. அவனை நீ சுருங்க வேண்டும், வாமனனாக ஆக வேண்டும் என்று யாராவது சொன்னார்களோ? சொல்லவில்லை. தானே தன்னுடைய இச்சையினாலே அடியவனான இந்திரன் அவனுக்கு காரியம் செய்வதற்காக என்ன செய்தான்? சுருக்குவாரை இன்றியே தான் சுருங்கினான். ஆக ஒருத்தரும் தன்னை சுருக்குவார் இல்லாமல் இருக்க செய்தேயும் தான் வாமனனாய் சுருங்கினான் என்று அவனுடைய அந்த தன்மையை தெரிவித்தார். அதற்கு மேலே பெருக்குவாரை இன்றியே பெருக்கமைத பெற்றியோய் என்று பெருக்குவார், அவனை இவ்வளவு உயர்ந்தவனாக பெருக வேண்டும் என்று யார் அவனை ஆக்க முடியும்? தானே தன்னை ஆக்கிக் கொண்டான். அந்த வாமனனாயிருந்த அதே அவதாரத்திலேயே தன்னை திருவிக்கிரமனாக உலகம் அனைத்தும் வியாபிக்கும்படியாக அப்படி ஓங்கி உலகளர்ந்த உத்தமனாக அப்படி ஆனானே, அதுதான் பெருக்குவாரை இன்றியே பெருக்கமை இது என்று இப்படிப்பட்ட பெற்றி பெருமையை உடையவனே என்று அந்த எம்பெருமானை பார்த்து அவனையே தெரிவிக்கிறார். அந்த அவதாரங்களிலே அவன் என்ன செய்தான் என்றால், செருக்குவார்கள் தீக்கணங்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவ தேவன் என்று இப்படியெல்லாம் எம்பெருமான் செய்தவுடனே அவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்தார்களாம். என்ன ஸ்தோத்திரம் செய்தார்கள் என்னால், செருக்குவார்கள் தீக்குணங்கள், செருக்கை உடையவர்கள் யார் யாரோ, ஒரு மகாபலியோ மற்றவனோ, அவர்களெல்லாம் மிகவும் கர்வத்தோடு இருந்தார்கள். எம்பெருமான் என்ன செய்தான்? அவர்களுடைய கர்வத்தை எல்லாம் தீர்த்து விட்டான் இந்த வாமனாவதாரத்திலே, திருவிக்கிரமாவதாரத்திலே. ஆகையினாலே செருக்குவார்கள் தீக்குணங்கள் தீர்த்த தேவன், செருக்குவார்களுடைய தீக்குணங்கள், இந்த கர்வம் அகங்காரம் முதலான தீய குணங்களை எல்லாம் தீர்த்த தேவன் என்று அவனை கொண்டாடினார்களாம். கொண்டாடினவர்கள் யார் என்னால், இருக்கு வாய் முனிக்கணங்கள், இருக்கை வாயிலே உடைய முனிவர்கள், அதாவது வேதங்களை வாயிலே உடைய முனிவர்கள் அவனை இப்படி துதித்தார்கள். வேதங்களிலே என்றோ திரிணிபதா விசக்கரமே விஷ்ணு கோபா அதாபியா விஷ்ணோஹோ கர்மாணி பஷ்யதா என்றெல்லாம் எம்பெருமான் செய்த இந்த அவதாரத்தினுடைய மேன்மையை அந்த வேதங்கள் சொல்லுகின்றன அல்லவா? அப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் அவைகளைத்தான் ருக்கு என்று சொல்லுவார்கள். அதைத்தான் இங்கே இருக்கு என்று தமிழிலே காட்டுகின்றார் திருமழிசை பிரான். இருக்குவாய் முனிக்கணங்கள்,
முனிக்கணங்கள் தங்களுடைய வாயிலே அந்த இருக்குகளை கொண்டு அந்த திருவிக்கிரமாவதாரத்திலே அவன் செய்த செயல்களை எல்லாம் கொண்டாடுகின்ற ருக்குகளை கொண்டு அவனை துதித்தார்கள். அவர்கள் துதித்ததை பார்த்து யானுமே ஏத்தினேன், நானும் உன்னை துதித்தேனே தவிர உன்னை துதிப்பதற்கு நான் ஒன்றும் புதிதாக கற்றுக்கொள்ள எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் அறிவு இல்லாதவன் தான். ஆனாலும் மற்றவர்கள் செய்கிற செயலை பார்த்து நான் அதை அப்படியே பின்பற்றி விட்டேனே தவிர எனக்கு ஒன்றும் பெருமை கிடையாது என்பது போல தம்முடைய நைச்சானுசந்தனமாக இங்கே திருமழிசைப்பிரான் என்ன தெரிவிக்கிறார்? இருக்குவாயு முனிக்கணங்கள், அந்த முனிக்கணங்கள் முனிவர்களுடைய கூட்டங்கள் தங்களுடைய நாவிலே வேத வாக்கியங்களை கொண்டிருக்கிறார்களே, அந்த முனிவர்களுடைய கூட்டங்கள் உன்னை துதித்தார்கள். அப்படி யானுமே ஏத்தினேன், நானும் உன்னை தோத்திரம் செய்தேனே தவிர எனக்கு வேறொன்றும் தெரியாது என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆக எம்பெருமான் ஆழ்வீர், இப்படியெல்லாம் என்னை துதிக்க நீர் எங்கே கற்றுக்கொண்டீர் என்று கேட்க முனிவர்கள் துதித்தார்கள். அவர்கள் வாயை பார்த்து நானும் உன்னை துதிக்க கற்றுக்கொண்டேன், அவ்வளவே அன்றி எனக்கு உன்னுடைய பெருமைகள் அத்தனையும் தெரியுமோ, எனக்கு தெரியாதே என்பது போல இந்த பாசுரத்திலே அருளி செய்திருக்கிறார். இது போன்ற திருமழிசை ஆழ்வாருடைய விண்ணப்பங்கள் இன்னமும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம்.